வணக்கம். லிவிஸ் வைப்ஸ். ரீசெண்டாக நீயா நானால குழந்தைகளையும் பேரண்ட்ஸையும் வச்சு ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் கட்டாயம் பேச வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு குடும்பமும் ஸ்டாண்ட் அலோன் கிடையாது. நான் எப்பவும் வலியுறுத்தி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தனிமரம் தோப்பாகாது. அந்த மாதிரி தனித்தனி குடும்பங்கள் சமூக சமுதாயம் ஆகாது. குடும்பங்கள் தான் சமூக சமுதாய கட்டமைப்புகளுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ குடும்பங்களில் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரியாரிட்டியும் ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரியாரிட்டியும் கொடுத்து வளர்க்கும் பொழுதே அது சமுதாய பிரச்சனையாக விடுகிறது. இதனால தான் பெண்ணோ ஆணோ மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். மனநோயாளி அப்படின்னா நம்ம டிப்பிக்கலாக ஒரு மென்டல் டிஸார்டரை நம்ம சில கேட்டகரிஸில் வகைப்படுத்தி வச்சு பார்த்துட்ருக்கோம். அதுதான் டிஸார்டர்ன்றதே கிடையாது. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய டிவோர்ஸ், அதுக்கும் இந்த மென்டல் இஷ்யூ ஒரு காரணம். நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய கிரைம், அதுக்கும் இந்த மென்டல் இஷ்யூ ஒரு காரணம். பார்ஷாலிட்டி பண்ணாதீங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதீங்க, ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்க. ஆணோ பெண்ணோ இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்கள். அவர்களை சமமாக பாவித்து சமமாக வளருங்கள். பெற்றோர்களே, கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்களா இது எவ்வளோ பெரிய சமூக சமுதாய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு?